ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். சென்னையின் 386வது தினம் இன்று கொண்டாட்டம். சென்னை வெறும் ஊரல்ல, தமிழகத்தின் இதய துடிப்பு என முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தொகுத்த பேரறிஞர் அண்ணாவின் சிறுகதைகள். காஞ்சிபுரத்தில் அண்ணாவின் நினைவு இல்லத்தில் நூலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே மட்டும்தான் போட்டி. மதுரை மாநாட்டில் விஜய் பேச்சு. ஆட்சியை பிடித்து விடலாம் என கனவு காண்கிறார் தாவேகா தலைவர் விஜய். தமிழ்நாட்டை காக்க பிறந்த அவதார புருஷர் போல பேசுவதாக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் விமர்சனம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தமிழகம் வருகை. நெல்லையில் நாளை நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்பு. ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும். விருதாச்சலம் தொகுதியில் போட்டியா என்ற கேள்விக்கு பிரேமலதா பதில். சென்னையில் பல்வேறு இடங்களில் அதிகாலையில் கொட்டி தீர்த்த கனமழை. துறைப்பாக்கத்தில் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் மழை பதிவு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 27 மசோதாக்கள் நிறைவேற்றம். மக்களவையில் 12ம் மாநிலங்களவையில் 15 மசோதாக்களும் நிறைவேற்றம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் குறைவு. சவரனுக்கு 150 ரூபாய் குறைந்து 73,720 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக இந்தியாவுடன் உறுதியாக துணை நிற்போம். சீனா திட்டவட்டம். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.